நீதியும் நன்மைக்கு எதுவான காரியங்களையே செய்கிறவர். நம்ம காத்திருக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. அங்க பாத்துங்க, யோபு காத்திருந்தார். அதனாலதான் அந்த 42வது அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, 12ஆம் வசனம். கர்த்தர் யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தான். இந்த ஒரே ஒரு காரியம் பாருங்க, அவன் எதையெல்லாம் எழுந்து போனானோ அது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். ஆனால் அவருடைய கரத்தின் கிரியைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீங்க. அது எழுதப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற நன்மையை நம்ம என்ன பண்ணக்கூடாது?